ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாலேஜ் கெய்னர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது, நம்ம அப் டு 10th சம் வரைக்கும் எப்படி சால்வ் பண்ணுங்கிறது லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் ரிமைனிங் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 11th சம், ரெக்டிஃபையிங் தி ஃபாலோயிங் எரர்ஸ் டிஸ்கவர்ட் ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் as sale of ₹60 posted to the credit of customer's account. Second one, sales total undercast by ₹200, ₹125 received from X posted to the credit of Y. இப்போ ஃபஸ்ட் என்னென்னா, சேல் ஆஃப் ₹60 posted to the credit of a customer's account. இப்போ நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ட்ரி வந்து அந்த கஸ்டமர் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு வரும். அப்போ கஸ்டமர் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் தான் பண்ணணும், சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, கஸ்டமர் அக்கௌண்ட்டில் நம்ம தப்பாக வந்து கிரெடிட் பண்ணிட்டோம். அப்போது இதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு கஸ்டமர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ண அமௌண்ட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அதே சேம் கஸ்டமர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து டபுள் டைம் டெபிட் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த இன்கரெக்ட் என்ட்ரியை கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டெபிட் பண்ணுறோம். அடுத்தது ஒரிஜினல் என்ட்ரியை போஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு டைம் டெபிட் பண்ணுறோம். ஸோ அப்போ கஸ்டமர் அக்கௌண்ட்டை 2 டைம் ₹60 டெபிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேன்சலும் ஆயிரும், அந்த என்ட்ரி வந்து கரெக்டும் ஆயிரும். அடுத்தது செகண்ட் ஒன், சேல்ஸ் அக்கௌண்ட் அண்டர்காஸ்ட் பை $200. ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் அண்டர்காஸ்ட்னா கம்மியாக இருக்குது, எவ்வளோனா ₹200. அப்போ எவ்வளோ அமௌண்ட் கம்மியாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து கிரெடிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 125 received from X posted to the credit of Y. எக்ஸ்கிட்டேருந்து நம்ம ₹125 ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். அப்போது நம்ம வந்து எக்ஸோட அக்கௌண்ட்டில் அதை கிரெடிட் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டோன்னா ஒய்யோட அக்கௌண்ட்டில் அதை கிரெடிட் பண்ணிட்டோம். அப்போ இதை கேன்சல் பண்ணுறதுக்கு எக்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிவிட்டு ஒய்யோட அக்கௌண்ட்டில் நம்ம மாற்றி கிரெடிட் பண்ணியிருக்கோம், அந்த ஒய்யோட அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணணும். ஸோ அப்போ என்ட்ரி எப்படி வரும்னா, ஒய் அக்கௌண்ட் டெட்டார் டு எக்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த என்ட்ரி ரெக்டிஃபை ஆயிரும். Next, 12th sum, the trial balance of Arun on 31st December 2016 showed a difference of ₹580 excess debit. It was put to a suspense account and the book was closed. Ongoing through the book is 2017, the following was discovered. ₹540 received from M. Mohan was posted to the debit of his account. So இப்போ வந்து அருண் அப்படிங்கிறவரோட ட்ரையல் பேலன்ஸில் ₹580 எக்ஸஸாக இருக்குது. அதை அவங்க சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் காமிச்சிருக்காங்க. என்னென்ன ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, மோகன் அப்படிங்கிறவர்கிட்டருந்து ரிசீவ் பண்ணது ₹540, அதை அவரோட அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிட்டோம். இப்போ மோகன் அக்கௌண்ட்டில் நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு மோகன் அக்கௌண்ட் வரும், மோகன் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் தான் பண்ணணும். ஆனால் இங்கே மாற்றி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டெபிட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, மோகனோட அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட்டை நம்ம டபுள் டைம் வந்து கிரெடிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது டேலி ஆயிரும். ஏன் கிரெடிட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ மோகன் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த டெபிட் வந்து தப்பு, அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டோட அந்த மோகன் அக்கௌண்ட்டோட அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணோன்னா கேன்சல் ஆயிரும். அடுத்தது இன்னொரு டைம் எதுக்கு கிரெடிட் பண்ணுறோன்னா, ஒரிஜினல் என்ட்ரியை எகெயின் மோகன் அக்கௌண்ட்டில் நம்ம அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். அதனால் 2 டைம் வந்து நம்ம மோகன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேலி ஆயிரும், அந்த என்ட்ரி வந்து ரெக்டிஃபை ஆயிரும். அப்போ என்ட்ரி வந்து என்ன வரும்னா, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு மோகன் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். அமௌண்ட் வந்து 2 டைம் நம்ம கிரெடிட் பண்ணுறதுனால 1080 வரும், 540. நெக்ஸ்ட்டு பி பார்த்திங்கன்னா, ₹100 being purchase return was posted to the debit of purchase account. இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னா அதை வந்து நம்ம கிரெடிட் தான் பண்ணணும், டெபிட் பண்ணக்கூடாது, பர்ச்சேஸை தான் டெபிட் பண்ணுவோம். இப்போ இங்கே மாற்றி தப்பாக நம்ம பண்ணிட்டோம். அதுக்கு இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். இங்கே ஏன் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பர்ச்சேஸ் ரிட்டர்னில் போட வேண்டியது பர்ச்சேஸில் தப்பாக போட்டுட்டேன், தப்பாக டெபிட் பண்ணிட்டேன். அப்போ அந்த டெபிட்டை கேன்சல் பண்ணணும்னா அதே பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். பர்ச்சேஸ் ரிட்டர்னில் நம்ம என்ட்ரி பண்ணணும். யூஸ்வலாக பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட்டில் தான் வரும், டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டு. அப்போ டெபிட்டில் வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு அந்த 200 வரும். நெக்ஸ்ட்டு சி சம், டிஸ்கவுண்ட் ₹200 received entered in the cash book was not posted to the ledger. Pass suitable rectifying errors. ஸோ இப்போ வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுறோன்னா அது இன்கம், அது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டை நம்ம கிரெடிட் சைடு போடணும். இப்போ கேஷ் புக்கில் என்ட்ரி பண்ணிவிட்டோம், ஆனால் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு லெஜரில் நம்ம அதை போஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டோம். அப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இன்கம் அப்படின்னா இன்கம் வந்து கிரெடிட்டில் வரும். என்ட்ரி வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட்டு.
Next 13th sum, difference in trial balance, excess debit of rupees 2000 was placed to a suspense account. Rectifying the following errors discovered subsequently but before finalizing the accounts. இங்கே வந்து 2000 rupees trial balanceல difference வருது, suspense accountல அது போட்டிருக்காங்க. First பார்த்தீங்கன்னா சேல்ஸ் புக் வாஸ் ஓவர்காஸ்ட் பை 300. சேல்ஸ் புக்கில் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது, ஓவர் ஸ்டேட்டட் அப்படின்னா அமௌண்ட் அதிகமாக இருக்குது. அப்போது எவ்வளோனா 300. ஸோ அந்த எக்ஸஸ் 300 அமௌண்ட்டை நான் வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா சேல்ஸ் நம்மளுக்கு எப்போவுமே கிரெடிட்டில் வரும். அப்போது அந்த சேல்ஸ் 300 நான் கேன்சல் பண்ணணும்னா அதே சேல்ஸ் அக்கௌண்ட்டை நான் டெபிட் பண்ணணும். டெபிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ என்ட்ரி வந்து சேல்ஸ் அக்கௌண்ட் எட்டா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு. Next, purchase of goods from Govind rupees 2000 is posted to his account as rupees 200. ஸோ கோவிந்த் வந்து நம்மக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு 2000 ருபீஸ்க்கு, அதை நம்ம 200ன்னு தப்பாக போட்டுட்டோம். அப்போது பர்ச்சேஸ் பண்ணுறாரு கோவிந்த் அப்படின்னா நம்ம என்ட்ரி வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எட்டா டு கோவிந்த் அக்கௌண்ட்டுன்னு வரும். இங்கே சொன்னது கோவிந்த் அக்கௌண்ட்டில் தான் அவங்க தப்பாக போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக கோவிந்த் அக்கௌண்ட் கிரெடிட்டில் வரும். எவ்வளோனா 2000க்கு 200ன்னு போட்டாங்க. அப்போ பேலன்ஸ் 1800 மட்டும் நம்ம என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும். அப்போ என்ட்ரி வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எட்டா டு கோவிந்த் அக்கௌண்ட் 1800. ஏன்னா 200 ரெக்கார்ட் பண்ணிவிட்டோம், பேலன்ஸ் இருக்கிற 1800 மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ணோன்னா போதும். நெக்ஸ்ட்டு சேலரி பெய்ட் rupees 500 வாஸ் போஸ்டட் ட்வைஸ் டு சேலரிஸ் அக்கௌண்ட்டு. இப்போ சேலரி வந்து பே பண்ணியிருக்கோம், பே பண்ணோன்னா சேலரி அக்கௌண்ட் எட்டா டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு வரும். அந்த 500 நான் 2 டைம் என்ட்ரி பண்ணிட்டேன். அப்போது அந்த 2 டைம் என்ட்ரி பண்ணதில் நான் ஒன்றை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா சேலரி வந்து ஒரிஜினல் என்ட்ரியில் டெபிட்டில் வரும். அப்போ கேன்சல் பண்ணுறதுக்கு கிரெடிட்டில் சேலரி அக்கௌண்ட்டுன்னு போட்டு 500 போட்டோன்னா கேன்சல் ஆயிரும். அப்போ என்ட்ரி சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எட்டா டு சேலரி அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு 14th sum, write out journal entries to rectify the following errors using suspense account. Goods of the value of rupees 100 written by Mr. Suresh were entered in the sales day book and posted there from the credit office account. ஸோ இப்போ வந்து 100 rupees வரத்துள்ள கூட்ஸ் வந்து சுரேஷ் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. அது சேல்ஸ் டே புக்கில் நம்ம போஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அவரோட அக்கௌண்ட்டில் அதை க்ரெடிட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக சேல்ஸ் தான் வந்து நம்மளுக்கு க்ரெடிட்டில் வரும், சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னா அது கண்டிப்பாக டெபிட்டில் தான் வரும். அதே மாதிரி சுரேஷ் அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் பண்ணணும். இப்போ சுரேஷ் அக்கௌண்ட்டில் அவங்க கரெக்டாக தான் போட்டிருக்காங்க க்ரெடிட் பண்ணியிருக்கோன்னு. ஆனால் சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் போட வேண்டியது சேல்ஸ் புக்கில் போட்டாங்க. அப்போ இதுக்கு என்ட்ரி என்ன வரும்? என்ட்ரி வரணும் ஒரிஜினல் என்ட்ரி சேல்ஸ் ரிட்டன் அக்கௌண்ட் டேட்டார் டு சுரேஷ் அக்கௌண்ட்டுன்னு வரும். இப்போ இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சேல்ஸ் ரிட்டன் அக்கௌண்ட் டேட்டார் 100, அடுத்தது சேல்ஸ் புக்கில் அதை தப்பாக க்ரெடிட் பண்ணிட்டோம். அதனால் நம்ம அந்த சேல்ஸ் அக்கௌண்ட்டையும் கேன்சல் பண்ணுறதுக்காக சேல்ஸ் அக்கௌண்ட்டையும் டெபிட் பண்ணியிருக்கேன். இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ சுரேஷ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, க்ரெடிட் பண்ணியிருக்காங்க. இப்போ சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஆக்சுவலாக அது சேல்ஸ் டே புக்கில் தான் என்ட்ரி போடுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ சேல்ஸ் டே புக்கில் என்ட்ரி போடுறாங்கன்னா அவங்க டெபிட் தான் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தப்பாக க்ரெடிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த தப்பாக பண்ண க்ரெடிட்டை தான் நம்ம இங்கே சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எட்டார்னு போட்டு 200 அப்படின்னு போட்டிருக்கோம் அவரோட புக்கில் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு டு சுரேஷ் அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட் அப்படியே ஆட் பண்ணி 400 போட்டுக்கோங்க. Next, an amount of rupees 200 entered in the sales return book has been posted to the debit of the customer who returned them. ஸோ இப்போ 200 rupees வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் டெபிட் பண்ணியிருக்காங்க அந்த கஸ்டமரோட அக்கௌண்ட்டை. இப்போது சேல்ஸ் ரிட்டனை தான் நம்ம டெபிட் பண்ணணும். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கஸ்டமர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டுன்னு சொல்கிறாங்க. கஸ்டமர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து தப்பு. ஏன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து கஸ்டமர் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் தான் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ட்ரி வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எட்டா டு கஸ்டமர் அக்கௌண்ட்டு. Next, the total of discount allowed column in the cash book for the month of September amounting to rupees 250 was not paid. So 250 not paid ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் அலவுடுங்கிறது எக்ஸ்பென்சஸ். என்ட்ரி வந்து டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் எட்டா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு. எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா டெபிட்டில் வரும். நெக்ஸ்ட்டு 15th sum. From the following errors, you are required to ascertain the net effect on the net profit. Rupees 750 written off as depreciation on machinery has not been debited in depreciation account. ஸோ இதில் வந்து ஒரு சில எரர்ஸ்னால நெட் ப்ராஃபிட்டில் என்ன சேஞ்சஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 750 வந்து மெஷினரியோட டிப்ரிசியேஷனு, அது வந்து டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது என்ன ஆகுனா இது வந்து ஒமிஷன், அதாவது ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டோம், அதனால் இது ஒமிஷனு. அப்போது ஒரு எக்ஸ்பென்சஸை நம்ம ஒமிட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்,
ஆகும்னா ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியாக காமிக்கும். அப்போது இந்த டிப்ரிசியேஷனை நான் ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ப்ராஃபிட் வந்து ரெடியூஸ் ஆகும் 750 ருபீஸு. நெக்ஸ்ட்டு பி, த டோட்டல் ஆஃப் சேல்ஸ் ரிட்டன் புக் ஹாஸ் பீன் அண்டர்காஸ்ட் பை ₹100. அண்டர்காஸ்ட் அப்படின்னா கம்மியாக இருக்குது, சேல்ஸ் ரிட்டன் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ சேல்ஸ் ரிட்டன் வந்து நம்மளோட சேல்ஸை ரெடியூஸ் பண்ணும். ஏன்னா இப்போ நான் ₹100 வர்த்துள்ள கூட்ஸை சேல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோடய சேல்ஸில் அந்த ₹100 ஆட் ஆகும். சேல்ஸ் அப்படிங்கிறது என்னோட ரெவன்யூ. இதே அந்த ₹100 வர்த்துள்ள கூட்ஸை என்னோட கஸ்டமர் எனக்கு திரும்ப அனுப்பிச்சிட்டாருன்னா என்னோடய சேல்ஸ்லேருந்து நான் அதை ரெடியூஸ் பண்ணி தான் காமிப்பேன். ஸோ அப்போ என்னோடய ரெவன்யூ வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போது இங்கே ரெவன்யூ ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா அப்போ என்னோடய ப்ராஃபிட்டும் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு 16th sum. Calculate the adjusted average profit after adjusting the effect of the following errors if the profit before discovering the error was ₹2,000. Payment of rent ₹250 debited to landlord's personal account. ஸோ இப்போ ரெண்ட் பே பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து லேண்ட்லார்டோட அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா எக்ஸ்பென்சஸாக அந்த ரெண்ட்டை வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணலை, லேண்ட்லார்டோட அக்கௌண்ட்டில் தான் அவங்க பர்சனல் அக்கௌண்ட்டில் தான் அதை வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸ்பென்சஸாக அந்த அமௌண்ட்டை டெபிட் பண்ணணும். அப்போ இது என்ன ஆகுனா ஒமிஷன், எக்ஸ்பென்சஸையும் நம்ம ஒமிட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பென்சஸும் ஒமிட் பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் ஜாஸ்தியாக காமிக்கும். இந்த எரர் ரெக்டிஃபை பண்ணால் என்னோடய ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். அடுத்தது கேஷ் பர்ச்சேஸ் ஆஃப் ₹210 நாட் போஸ்டட் இன் தி லெஜர். ஸோ பர்ச்சேஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணல. பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸை நான் ஒமிட் பண்ணியிருக்கேன் ரெக்கார்ட் பண்ணாமல். அப்போ எக்ஸ்பென்சஸை நான் ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னா என்னோடய ப்ராஃபிட் வந்து ஓவர் ஸ்டேட்டடாக இருக்கும். இதை நான் வந்து ரெக்டிஃபை பண்ணுறப்போ என்னோடய ப்ராஃபிட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸில் எக்ஸசைஸ் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அதர் எக்ஸசைஸ் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட அபவுட் பேஜில் என்னோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் ஆகி உங்களோட டவுட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்லையும் உங்களோட டவுட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.